இப்படிதான் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சர்வர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அது டிரெக்டா வந்து கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? எந்த ஒரு நடுவுல வந்து செக்யூரிட்டி இல்லாம. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இப்ப என்னென்ன பேஜ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லாகின் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஜஸ். அதுக்கப்புறம் பேமெண்ட். இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்றோம். ஓகேவா? அந்த பேமெண்ட் டீடைல்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வெப்சைட். ஓகேவா? பேங்க் வெப்சைட், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அட்மின் பேனல்ஸ். இது எல்லாமே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், அந்த டேட்டா, பர்சனல் டேட்டா வந்து கொடுக்கறதுனால வந்து இது எல்லாமே வந்து செக்யூர் பண்ணணுன்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓகேவா, HTTP லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேவிங் ஏ ப்ராப்ளம். ஸோ அதனால நீங்க அனுப்புற டேட்டா ஃபார் யூசர் நேம் வந்து குமார், பாஸ்வேர்டு 12356 அனுப்பிச்சீங்கன்னா இது டைரக்டா அப்படியே தான் போகும். ஸோ என்கிரிப்ட் ஆகலாம் போகாது. ஸோ இது ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து இடம் மறிச்சு இதை வந்து ஹேக் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஹேக் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா HTTPS அப்படின்னா சேம் HTTP புரோட்டோகால் தான் வித் செக்யூர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஓகேவா, நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்கிரிப்ஷன். ஓகேவா? அதாவது ஒரு லேயர் வந்து செட் ஆகும். ஒன்று TLS அப்படின்னு சொல்லுவாங்க, SSL அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? TLS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்க கொடுக்குற ரெக்வஸ்ட் வந்து ஓகேவா ப்ரௌசர்ல என்கிரிப்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் சர்வருக்கு போகும். மறுபடியும் அங்கிருந்து வர ரெஸ்பான்ஸை மறுபடியும் வந்து என்கிரிப்ட் பண்ணி மறுபடியும் வந்து ப்ரௌசர் தான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? வித் யூசிங் ஆஃப் HTML அப்படின்னா வந்து டைரக்டா வந்து பாஸ்வேர்டு 1 2 3 4 5 போயிட்டு போகும். பட் இங்க வந்து அதே பாஸ்வேர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணி அனுப்பாங்க. அதாவது வேற கேரக்டர்ல மாத்தி அனுப்புவாங்க. ஸோ இதனால என்ன டேட்டா அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம குயிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து HTTPS அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைட் இப்போ HTTPS இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பூட்டு சிம்பிள் வரும், பாத்துருக்கீங்களா? ஓகேவா? ஸோ வந்து இப்போ என்னது நீங்க பாருங்க, கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு எங்க சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டியை வந்து எப்படி எனேபிள் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து SSL சர்டிபிகேட் அப்படின்னு ஒண்ணு. புரியுதுங்களா? ஓகேவா? SSL சர்டிபிகேட் இருக்கு. ஸோ இந்த சர்டிபிகேட் மூலயமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து என்கிரிப்ட் பண்றாங்க. ஓகேவா? இது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து ஓகேவா, ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா they can provide. ஓகேவா? ஃப்ரீயாவும் கொடுக்குறாங்க, அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காசு கொடுத்தும் நம்ம வாங்குற மாதிரி. புரியுதுங்களா? இது ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறான்னு வைங்களேன். ரெக்வஸ்ட் போகும்போது சர்வருக்கு போவோம். சர்வர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது அந்த ரெஸ்பான்ஸை இந்த சர்டிபிகேட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தெரியுதா? ஓகேவா? இது மேட்ச் ஆச்சுன்னா தான் இங்கிருந்த மற்றதை வந்து ப்ரௌசருக்கு ரீச் ஆகும். இங்கதான் வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசருக்கு வந்து ரீச் ஆகும், மறுபடியும் என்கிரிப்ட் ஆகும். ஸோ சொல்லுங்க தம்பி. ஆமா. இது கேப்சர் பண்ணுவேன். ஏன்னா வந்து டேட்டாவே வந்து என்கிரிப்ட் ஆகி தான் தம்பி உள்ள போகும். அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்டா அனுப்பிச்சாலும் நமக்கு தெரியாது இல்லை. அவன் டேட்டா எடுத்தாலும் அது என்கிரிப்டடா தான் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதாவது இங்க பாருங்க, முன்னாடி எக்ஸாம்பிள்ல காட்டணும் பாருங்க. டைரக்டா வந்து HTTPல அனுப்பிச்சீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 டைரக்டா போகும். ஓகேவா? பட் HTTPSல வந்து பாத்தீங்கன்னா அது ஹேஷ்டேக்கா மாத்தி போகும்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாஸ்வேர்டு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த பாஸ்வேர்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதை என்கிரிப்ஷன்ல ஒரு மெத்தட் தான் வந்து MD5 கேள்விப்படுவீங்களா? ஓகேவா? ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா பழைய அல்காரிதம்.
சரியா? இது MD5 ஜென்ரேட்டர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்க 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இங்க பாருங்க அந்த MD5 நான் கொடுத்த இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த மாதிரி கேரக்டரா மாறுது. தெரியுதா? எப்படி புரியுதா? இந்த மாதிரி ஆஷ் தான் மாறிடும் உங்களுக்கு. ஹேக்கர் வந்து கேப்சர் பண்ணாலுமே வந்து படிக்க முடியாது டேட்டா. இது 1 2 3 தான் அவன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவன் கெஸ் பண்ணலாம் 1 2 3னா இந்த ஹேஷ்டேக் தான் வரும் ஜென்ரலா. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்றோம் அதான் சாரி ஆமா ஆமா ஓகேவா? இப்ப என்ன அப்படின்னா வந்து பாஸ்வேர்டை வந்து இப்ப ஆல்ரெடி நீங்க நிறைய இது சொன்னீங்க அப்படின்னா உங்க பேரை வந்து பாஸ்வேர்ட்ல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 2 3 மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேற அப்புறம் வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு பாஸ்வேர்டுக்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது இல்லாம இப்ப எல்லாம் பேங்கிங் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஆக்சஸே பண்ண முடியாது. அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகேவா? அதுவும் அந்த பாஸ்வேர்டை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து டிரான்சாக்ஷனுக்கும் பாஸ்வேர்டை மாத்தணும், அதே மாதிரி லாகின் பண்றதுக்கும் பாஸ்வேர்டு மாத்தணும். ஓகேவா? அதே மாதிரி அவன் இன்னொரு விஷயம் பண்ணுவான். என்ன அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டே மறுபடியும் அங்க போடக்கூடாது. புரியுதுங்களா? ஆமா, அது எல்லாமே வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை வச்சு மறுபடியும் செக் பண்ணுவாங்க ஆல்ரெடி பழைய இது பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அது கொஞ்சம் லீக் ஆச்சுன்னா போதும் மொத்த அக்கௌண்ட்டையும் என்ன பண்ணிடுவாங்க, வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 வந்து இது ஆக்சுவலா வந்து ஜிமெயிலே வந்து ஈஸியா ஹேக்கபிள் ஆகக்கூடியது ஜிமெயிலே. ஓகேவா? அந்த ஜிமெயில் ஹேக்காக தடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஒண்ணு இப்போ புதுசா கொண்டு வந்தாங்க. பாத்துறீங்களா இல்லையா? இப்ப எல்லா ஆமா ஓகேவா? ஆமா, எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அத்தன்டிகேஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து செக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஆமா ஆமா இதுதான் வரும். ஆமா ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஹேஷ்டேக் மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்ப இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட் யாரு தர்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த சர்வருக்கு வந்து தருவாங்க. ஓகேவா? சர்வருக்கு அந்த டொமைனுக்கு வந்து தருவாங்க. புரியுதா நான் சொல்றது? இந்த எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்ன்றது இந்த பர்டிகுலர் ஹோஸ்டிங்ல இந்த டொமைனுக்கு கொடுக்குற சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஓகேவா? சோ இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிளஸ் சிம்பிள் இது வரும். இது வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஐக்கான இப்படி மாத்திட்டாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேனோட சர்டிபிகேட் இதுதான். ஓகேவா? சோ அமேசான் கிட்ட இதை வாங்கியிருக்காங்க எஸ்எஸ்எல் சர்டிபிகேட். தெரியுதுங்களா? இதோட ப்ரொவைடர் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க தம்பி. ஆமா இல்ல இதுல ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா வந்து எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் நம்ம ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். ஃப்ரீயாவே கிடைக்கும். எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஹோஸ்டிங்ல யூஸ் பண்ணும் போது வந்து நம்ம ஃப்ரீயாவே கிடைக்கும். சொல்றது புரியுதா? புரியல? ஓகேவா? ஃப்ரீயாவே கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ கிளவுட் ஃபேர் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கிளவுட் ஃபேரும் நமக்கு ஃப்ரீயா எஸ்எஸ் சர்டிபிகேட் தரும். அவன் சர்டிபிகேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து
லெட்ஸ் என்கிரிப்ட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. இது நேற்று உங்களுக்கு காமிச்சுன்னு நினைக்கிறேன், அந்த டெமோல காட்டன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? இதுல லெட்ஸ் என்கிரிப்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வந்து HTTPS நீங்க மாத்தணும் அப்படின்னா எடுத்த உடனே அந்த டொமைன் வந்து HTTPS மாறாது, ரெட்ல தான் இருக்கும். நீங்க சர்வருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா வந்து ஓகேவா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா SSL சர்டிபிகேட், ELS சர்டிபிகேட் அப்படின்னு. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்த உடனே இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஹோஸ்டிங் வந்து இந்த லெட்ஸ் என்கிரிப்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த லெட்ஸ் என்கிரிப்ட் தெரியுதா? இந்த ஃப்ரீ சர்டிபிகேட் எனக்கு எனேபிள் ஆயிடும். தெரியுதுங்களா? இப்ப இந்த கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே லெட் என்கிரிப்ட் எனக்கு கொடுத்த சர்டிபிகேட். புரியுதுங்க தெரியுங்களா? ஓகேவா? ஸோ இதை இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த மாதிரி கிரீன் ஆனாதான் அங்க நீங்க அட்டாச் பண்ணும்போது அது ஒர்க் ஆகும். இப்ப பாருங்க, காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க. ஸோ லெஸ் என்கிரிப்ட் வந்து இது கொடுப்போம். இதை வந்து நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த லெட் என்கிரிப்ட் சர்டிபிகேட்ஸை யாரெல்லாம் இப்ப இது ஃப்ரீ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெய்டும் கிடைக்கும் நமக்கு. பாருங்க, பெய்ட் DVSSL இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 500 8,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இது யார் யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இங்க பாக்குறீங்கல்ல, இப்போ கேன்வா அது வந்து பாத்துருக்கீங்கல்ல, இது வந்து அமேசான் கொடுத்துருக்கான் இந்த சர்டிபிகேட். ஓகேவா? இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு. இதுவும் ஃப்ரீ தான். அதாவது அமேசான் யூஸ் பண்ணா இது ஃப்ரீயா கிடைக்கும். தெரியுதுங்களா? ஃப்ரீ வேணும் யூட்டிலைசிங் த இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் லைக் அமேசான் சர்டிஃபிகேட் மேனேஜர். இது டிஃபால்ட்டா அமேசான் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி OVSSL இருக்கு. இது 5020 இருக்கும். இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பெரிய பெரிய கம்பெனி, மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஓகேவா, இந்த மாதிரி இதெல்லாம். ஓகேவா? EV அப்படின்னா வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது என்டர்பிரைஸ் லெவல்ல இருக்கு. ஓகேவா? வைல்ட் கார்டு அப்படின்னா வந்து இப்போ மல்டிபிள் டொமைன்ஸ், மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்க பெரிய வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி வேறுபடும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, உங்களோட ஆர்கனைசேஷனோட அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இதோட வேலிடேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஒரு சிம்பிள் வெப்சைட் பண்ண போறேன், அதாவது ஒரு பேசிக் வெப்சைட் வந்து ஒரு லோக்கல் பிஸ்னஸ் பண்றேன், ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் வெப்சைட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் என்கிரிப்ட் DVA வந்து என்ன பார்க்கும். இல்ல சார், நான் பேங்கிங்கு, ஃபார்மசி, ஒரு CRM பேஸ்ட் போறேன், ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல போறேன் அப்படின்னும் போது அப்ப நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த பெய்டு இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இவரு புரியுதா? சொல்லலாம். என்கிரிப்ட் ஒரு பேசிக் வெர்ஷன், ஒரு பேசிக் சர்டிபிகேட் ப்ரொவைடர், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ பேங்க்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி தேவைப்படும், ஏகப்பட்ட வேலிடேஷன் தேவைப்படும். அப்படின்னும் போது அதோட இது வந்து வேறன்னு சொல்ல வரேன் நான். அதான் லெட்ஸ் என்கிரிப்ட் பேசிக் SSL சர்டிபிகேட். புரியுதுங்களா? ஓகேவா? ஃப்ரீயா கொடுக்குறது வந்து பாத்தீங்க இட்ஸ் பேசிக் செக்யூரிட்டி. அது ஓரளவு மாடரேட்டா சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் நான். இப்ப நீங்க ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல போறீங்க, ஓகேவா, ஒரு ஜிமெயில் ஆகட்டும், இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா
வேற ஏதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெய்ட் பிளான்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கான். எதா தெரியுமா? பேங்க்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஆக்சுவலா வந்து நீங்க எந்த பேங்க்கோட நெட் பேங்கிங் ஓபன் பண்ணாலும், ஓகேவா, bank.in அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் மாறும், டொமைன் தான் மாறும். பாருங்க, எஸ்பிஐ நெட் பேங்கிங் அப்படின்னு அடிக்கிறது பாருங்களேன். இப்ப நமக்கு என்ன வெப்சைட் வரும் பாருங்களேன், தெரியுதா? ஆன்லைன் SBI.bank.in தெரியுதா உங்களுக்கு பீப்புள்? இது ஆர்பிஐ வந்து ஒரு ரெகுலரிட்டி கொண்டு வந்துட்டான். அதாவது இப்ப இந்தியா பேங்க் எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து பேங்க் வந்து ஃபோர்ஜரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்துச்சு இப்ப தெரியுமா? ஓகேவா, ஐ மீன் நெட் பேங்கிங் எல்லாம் தப்பா போகுது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியால எந்த பேங்க் இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் இந்த இந்த இது கூட சப்டொமைன் bank.inல தான் முடியும். இப்படி முடிஞ்சா இது ஒரிஜினல். ஓகேவா? வேற ஏதாவது சொல்ற பாருங்க, இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க் தெரியுதா? நெட் பேங்கிங் டாட் இந்தியன் பேங்க் டாட் பேங்க் டாட் ஐஎன். புரியுதா? முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எஸ்பிஐ ஆன்லைன் டாட் ஐஇன், எஸ்பிஐ ஆன்லைன் டாட் கோ டாட் ஐஇன் அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேங்க்கும் மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்ததுனால வந்து எது ஒரிஜினல் எது போலி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? இது ஒரு செம்ம ஷாக். என்னன்னா வந்து சப்டொமைனாவே மாத்திட்டாங்க. இது எல்லாமே அந்த ஒரு இதுக்குள்ளதான் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது bank.iன்ற ஒரு காமன் டொமைனுக்குள்ள எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஆமா 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 கரெக்ட். ஆக்சுவலா போன வாரம் நினைக்கிறேன், இந்த மெசேஜ் தெரியலையா? தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஆக்சுவலா என்னன்னா, இப்போ என்னன்னா எனக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு. இப்போ என்னோட வண்டிக்கு வந்து 1000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்கன்னு வந்துச்சு. ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல இருந்து நான் வீட்டுக்கு போனேன், இவ்வளவுதான். இதுக்கு நடுவுல எங்க போலீஸ் எங்கேயும் கிடையாது, அதே மாதிரி கேமராவும் எங்கேயும் கிடையாது. நான் சந்துக்குள்ள ஓட்டிட்டு போனேன். ஓகேவா? ஆக்சுவலா இதை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, எனக்கு அதோட 2 வாட்டி மெசேஜ் வந்துச்சு. எனக்கு இன்னும் ஷாக்கு. அதுக்குள்ள 2000 ரூபாய் போட்டானா? அது அப்புறம் ரீசனா பாருங்களேன், ரெட் லைட் ஜம்ப் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட லிங்க பாருங்களேன். ஓகேவா? ஆக்சுவலா எம்பரிவாகனோட எக்ஸாக்ட் சைஸ் என்ன? ஓகேவா? இதோட எம்பரிவாகன எக்ஸாக்ட் வெப்சைட் வந்து பரிவாகனா GOV.inல முடியும். ஆனா எனக்கு அம்சம் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, எம்பரிவாகன் வியூ டாட் சைட். பாருங்க, ஃபேக் சைட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வெப்சைட்ல இருந்து அதே மாதிரி வந்து ஏகப்பட்டதா வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த SSL சர்டிஃபிகேட்ன்றது ஒரு வெப்சைட்டுக்கு கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். ஓகேவா? பேங்க்ல நடக்கிற ஃப்ராட்ஸை வந்து ஈஸியா வந்து இது பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த ஆர்பிஐ இந்த ரூல் கொண்டு வந்து bank.in அப்படின்ற ஒரு டொமைன் கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. bank.in இங்க பாருங்க, பிரைவசி போட்டு ஃபுல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான். தெரியுதுங்களா? இதுதான் உங்களோட நேம் சர்வர், இது bank.in தான், இதுதான் அதோட ஐபி அட்ரஸ். எங்க இருக்கு பாருங்களா? எங்க இருக்கு? விஜயவாடா, ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷ்ல இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்கோட மொத்த சர்வீஸும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்எஸ் சர்டிபிகேட் இருந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அது வந்து செக்யூர் லைன் அப்படின்னு நம்ம காட்ட முடியும். இல்லை அப்படின்னா அது காட்ட முடியும். ஸோ வந்து பேசிக்கா வந்து இந்த லெக்ஸ் என்கிரிப்ட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இப்ப எங்கெங்கெல்லாம் தேவை அப்படின்னா வந்து ஆர்கனைசேஷன், ஓகேவா, அது மாதிரி இந்த என்ன சொல்ல கேவைசி வெரிஃபிகேஷன், அப்புறம் மொபைல் நம்பர், இந்த மாதிரி ஆதார் இதில் வெரிஃபிகேஷன், அப்புறம் என்டர்பிரைஸ் சப்போர்ட், சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட், வாரண்டி, அப்புறம் மல்டி டொமைன் ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பெய்டு எஸ்எஸ்எல் தான் போய் ஆகணும். புரியுதுங்களா? ஓகேவா? இது பெய்டு வந்தா போய் ஆகணும். ஓகேவா? மற்றபடி வந்து ஒரு சின்ன வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து லெட்ஸ் என்கிரிப்டே இஸ் எனஃப். இது 100% ஃப்ரீ தான். சார், இப்ப நமக்குலாம் வந்து எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி தேவைங்களா? இப்ப ஆமா, நம்மளா தேவை, கண்டிப்பா வாங்கிக்கணும். தேவை. ஏன்னா அதாவது நீங்க டொமைன் ஹோஸ்டிங் வாங்கினாவே இந்த லெட்ஸ் என்கிரிப்ட் வந்து ஃப்ரீயாவே தரான் நிறைய ஹோஸ்டிங். ஓகே ஓகே. இங்க பாருங்கம்மா, இப்ப நீங்க ஹோஸ்டிங் வாங்கும் போதே, ஆமா, நீங்க ஹோஸ்டிங் வாங்கும் போதே இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு சிங்கிள் டொமைன் டிவிடி, இங்க பாருங்க, வைல்ட் கார்டு, ட்ரூ பிசினஸ் ஐடி. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து நீங்க அனுப்புற ஒவ்வொரு டேட்டாவும் எந்த ரெக்வஸ்டும் சரி ரெஸ்பான்ஸும் சரி எல்லாம் வேலிடேட் பண்ணி அனுப்புவாங்க. உங்களுக்கு அந்த அளவு வந்து சிவியா வந்து வேலிடேட் பண்ணி நடக்கும்ல. புரியுதுங்களா? ஓகேவா? இவன் தர காசு இது. ஓகேவா? பட் இந்த ஹோஸ்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே வந்து ஒரு பிளான்லயும் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஃப்ரீ எஸ்எஸ்எல் ஃபார் யுவர் வெப்சைட், ஃப்ரீ எஸ்எஸ்எல் ஃபார் யுவர் வெப்சைட் அப்படின்னா அந்த இடத்துல லெட்ஸ் என்கிரிப்ட் கொடுக்குறான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? உங்க ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எஸ் சர்டிபிகேட் தரல அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்,
நீங்க க்ளவுட் பேரண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த க்ளவுட் பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? க்ளவுட் பேர் எதுக்கு சொன்ன சொல்லுங்க. சர்வர் சொல்லணும். செக்யூரிட்டி, சர்வரோட செக்யூரிட்டியாக யூஸ் பண்றது. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா SSL உங்களுக்கு தரான். பாருங்க, ஒரு வெப்சைட் எடுக்கிறேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா SSL அப்படின்னு ஒரு செக்ஷன்லயே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ SSL கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஓகேவா? ஃப்ரீ SSL வந்து கொடுப்பான். ஸோ வந்து ப்ரௌசர்ல இருந்து நேரா செக்யூர் ஆகி கிளவுட் சர்வரும், கிளவுட் சர்வர்ல இருந்து அப்புறம் வந்து அது சர்வர் போகும். ஓகேவா? ஸோ இது இந்த சைட்ல வந்து கேக்குதா கிளியரா? இப்போ யா யா ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பா நீங்க என்கிரிப்ட் பண்ணி தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்க ஒரு பேங்கிங் சாரி ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல ஒரு வெப்சைட் நீங்க பண்றீங்க அப்படின்னாவே ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களோட டேட்டாஸ் மெயின்டைன் பண்ண போறாங்க, ஒரு ஃபினான்ஷியல் இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா SSL வந்து பெய்டு செக்யூரிட்டி போறது கொஞ்சம் அட்வான்சபிளான ஒரு விஷயம். ஓகேவா? அங்க எதுவுமே நீங்க வந்து டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணல, அதாவது மணி டிரான்சாக்ஷன் இல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பெய்டு DNS தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இப்போ ரேசர் பே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு என்னது பேமெண்ட் கேட்வே. இப்போ இவனை வச்சுதான் வந்து எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னது பேமெண்ட் கேட்வே இதெல்லாம். ஓகேவா? இந்த பேமெண்ட் கேட்வே வந்து பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்னா வைல்ட் கார்டு அந்த SSL வந்து வாங்கி ஆகணும்னு சொல்லுவாங்க. SSL இல்லாம HTTPS இது கிடையாது, ரெக்வஸ்டே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஓகேவா? சோ இப்போ இந்த ஃப்ரீ இதை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதான் சொல்ல பாத்தீங்களா. ஒரு பேசிக் வாட்ஸ்அப் வெப்சைட், ஒரு பிளாக் வெப்சைட் பண்றேன், ஒரு போர்ட்போலியோ வெப்சைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட், ஏஐ டூல்ஸ், ஸ்மால் பிசினஸ் நியூஸ், இவங்க எல்லாமே தாராளமா என்ன பண்ணலாம், இந்த லெஸ் என்கிரிப்ட் ஃப்ரீயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல பெரிய விஷயம் பண்றேன், ஓகேவா, பினான்சியல் லெவல்ல போகுது அப்படின்னும் போது அங்க கண்டிப்பா நீங்க ஃப்ரீ யூஸ் பண்ணாம நீங்க பெய்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஆமா, ஃப்ரீயா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குறதுக்கும் ஒரு பேசிக் லெவலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ காஷிவுக்கெல்லாம் நமக்கு ஃப்ரீ SSL செய்யணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேங்க் டீடைலு இல்ல உங்களோட வேற ஏதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஆன்லைன் நம்ம கனெக்ட் பண்றோம் இல்ல வேற ஏதாவது கலெக்ட் பண்றோம்னா அந்த இடத்துல இங்க வந்து பெரிய SSL வந்து வேலிட் ஆகும். கிளியரா? மற்றபடி நீங்க ஃப்ரீ ஆமா ஆமா பேமெண்ட் கலெக்ட் பண்ற மாதிரி, அவங்க வந்து பில்லிங் பண்ற மாதிரி, ஓகேவா, அது கிளைண்ட் வந்து சைன்இன் பண்ற மாதிரி, அவங்களோட கார்டு ஆட் பண்ற மாதிரி, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்றேன். புரியுதுங்களா? இப்போ வந்து கூகுள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூகுள் த்ரோட் வந்து ஜிமெயில் வந்து அந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஜிமெயில் வந்து காமன், கரெக்டா? இப்ப அப்படின்னும் போது அவங்க கூகுளோட மொத்த சர்வருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மொபைல் கார்டு இதை வந்து அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? கூகுளோட எந்த சர்வீஸா இருந்தாலும் ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தா போதும், அது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்படின்னும் போது வந்து நம்ம பவர்ஃபுல்லான வந்து ஒரு SSL வாங்கிட்டோம்னு சொல்லலாம்.
ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ இப்போ நீங்க செக்யூர் லைனே இல்லை அப்படின்னா அந்த ப்ரௌசரே என்ன பண்ணாது அப்படின்னா ரெக்கமெண்டே பண்ணாது சைட்டை. பாத்துருக்கீங்களா அது? ஆமா, அது அளவே பண்ணாது. ஸோ இப்ப இருக்கிற மாடர்ன் ப்ரௌசர்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அதை பர்சனல் ரிஸ்க்ல தான் அதை நான் உள்ள போறேன் அப்படின்றத இன்ஷூர் பண்றதுதான் அந்த அட்வான்ஸ் செட்டிங்ல போயிட்டு அதை வந்து நம்ம எனேபிள் பண்றோம். புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது செக்யூர் கனெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னே இந்த கனெக்ஷன் வந்து இப்போ இந்த சர்வரோட ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் HTTPSல இருந்தது. பட் இப்போ எனேபிள் ஆயிடுச்சு அது. அதனால இதை காட்ட முடியல. தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். அப்படியே இருக்கீங்க? அப்படியே இருங்க. சரி, அதை பார்த்தே ஆகணும், மஸ்ட்டுங்க. சனிக்கிழமை 3 மணிக்கு. ஏன் அப்படின்னா நான் ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் தான் தயாரிச்சிருக்கேன். இங்க இருக்கு 100 சர்வரை வந்து கண்ட்ரோல் பண்றது எப்படின்றது தான் பாக்குறோம். செம்மையா இருக்கும். இங்க இருந்து நீங்க வந்து ஒரு ரிமோட்ல இருக்கிற சர்வரை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரிங்க. சூப்பரா ஒரு கான்செப்ட் மட்டும் நான் அதில் எழுதியிருக்கேங்க. அதான் இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் கான்செப்ட்டுங்க. அந்த சர்வரே, அந்த சர்வர்ல இருக்கிற வல்னரபிலிட்டி எல்லாம் இங்கேயே கண்டுபிடிச்சி இங்க இருந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா வந்து அந்த சர்வர்ல ஃபிக்ஸ் ஆகும். எல்லாமே நான் இங்க இருந்தே பண்ணியிருக்கேங்க. செம்ம கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கேங்க. நானே அது ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணேங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்க பயங்கர சூப்பரா இருக்குங்க. பயங்கர சூப்பரா இருக்கும். ஒரு 10 மாடியூலுங்க. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் உண்மையாவே, அது உண்மையான நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் தான். சரியா? நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டுங்க. சிக்மா பாட்னு சொல்லுவாங்க ப்ராடக்டோட பேரு. ஸோ சாட்டர்டே 3 மணி. சாட்டர்டே 3 மணி தான் நம்ம இது பேசுவோம். பரவாயில்ல, அது கூட டெமோ கிளாஸும் கொடுத்துடலாம். விடுங்க. வருவீங்களா எல்லாருமே சாட்டர்டே 3 மணிக்கு? என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்க எல்லாருமே சொல்லணும். சரி, ஓகேவா? கலா ஆபீஸ்க்கு வந்த நேரம் எனக்கு ராசியா தான் இருக்கு. என்ன கலா? நிறைய பேர் என்ன வந்து பாத்துட்டு போயிருக்காங்க நேர்ல வந்து. ராஜாத்தி கலாலாம் வந்து என்ன நேர்ல பார்த்தாங்க. அண்ட் அப்துல் இவங்கெல்லாம் நேர்ல வந்து பாத்துட்டு போனாங்க. சரி, ஓகேவா? உமா பரமேஸ்வரி பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு அனுப்பிச்சானே தெரியல. அந்த கிஃப்ட் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருந்தா. சரியா? ஐஸ் சாப்பிடாத ஒருத்தனுக்கு சுகர் உடனே அனுப்பிச்சிருப்பா போல இருக்காவ கிஃப்ட். அந்த இதை ஓபன் பண்ணணுமா? மன்னிப்பு கேட்கிறேன் தங்கச்சி, மன்னிப்பு கேட்கிறேன். அது அப்படியே எடுத்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேங்க. இது போய் உடனே பாக்குறேங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே. ரொம்ப 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 சந்தோஷங்க சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய, நான் ஆக்சுவலா வந்து உங்களுடைய ஆசீர்வாதமே சொல்லுவேன். என்னோட ரொம்ப ரொம்ப சின்னவங்க தான் நீங்க எல்லாருமே. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியணுங்க. நிறைய பேருடைய லைஃபை நான் மாத்தணும். இது ஒரு என்னுடைய என் வாழ்க்கையை தாங்க. ஸோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உமா பரமேஸ்வரி, உண்மையாவே ஐ ஃபெல் பிளஸ்டுங்கம்மா. ஐ காட் சம்திங் கிரேட் டுடே. தேங்க்ஸ் ஃபார் தி அந்த நீங்க எனக்கு அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேங்கம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகேவா? கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட அவங்க கிட்ட வருவாங்க. சரி, ஓகேவா? உமா பரமேஸ்வர், நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஆஷாவா லோகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி மட்டும் ஒரு வார்த்தை பேசிடுங்க. இல்ல ஒரு டிக்கெட் மட்டும் ரைஸ் பண்ணுங்கம்மா. ஓகே. ஸோ நம்ம கதைக்கு போகலாங்க. பிரவீன் பயங்கர சீரியஸா நடத்திட்டு இருந்தா நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிடுறேன் அவரை.
சார் பிரவீன் நீங்க கண்டினியூ பண்ணணுமா? நான் கண்டினியூ பண்ணலாமா ஒரு 5 மினிட்ஸ் சார்? பிரவீன் இருக்கானான்னு தெரியல. சரி சார் ஓகே. முடிஞ்சது சார், முடிஞ்சது சார். இந்த அப்படின்னா நீங்க முடிச்சிடுறீங்களா? நான் வெயிட் பண்றேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு சார், முடிச்சாச்சு. ஓ முடிச்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் நான் கண்டினியூ பண்ணி நான் முடிச்சிடலாம். சரி கண்டிக்கலாம், நல்ல விஷயம் தாங்க. ஓகேவா, நானுமே கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தேன். அதோட இன்னைக்கு அமாவாசைன்றது விரதம். ஆக்சுவலா போய் நான் ஃபுட் எல்லாம் டொனேட் பண்ணிட்டு இப்பதான் வந்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. தம்பி தங்கைகளா, ஒரே ஒரு சி நீங்க எப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபெல்ட் ரியலி லைக் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா பாசிட்டிவா நடக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து லைக் ஃபுட்டு டொனேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா அமாவாசைங்க. நான் எங்க பக்கத்து வீட்லயே வந்து ஃபுட்டு தயாரிப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் ஃபுட்டு தயாரிக்க சொல்லி எடுத்துட்டு போயிட்டு மதியம் போயிட்டு எல்லாம் நிறைய ஆஃபீஸ்லாம் போலங்க. இன்னைக்கு நான் போக மாட்டேன் தான் நினைக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கேன், தூங்க வேண்டியதான் வேலை. சரி ஓகேவா, அப்படியே நான் போய் இப்படி சுற்றி டொனேட் பண்ணிட்டு வந்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஐ ஃபெல் பிளஸ்டுங்க. நீங்களுமே அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. சரி, நம்ம இப்போ பண்ணலனாலும் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு பார்ட் ஆஃப் தி மணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஐயப்ப பஜனை சபா இருக்குங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் ஏரியாவில் வந்து கொண்டாட போகிறாங்க, அதுக்கு நான் பணம் அனுப்பிடுவேன். அண்டு சிவபுரம்னு வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு சங்கங்க திருவண்ணாமலையில், அதுக்கு மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அங்கே அனுப்பிடுவோங்க. இது இல்லாமல் நானுமே பௌர்ணமிக்கு இங்கேருந்து சாப்பாடு கட்டி தலையில் தூக்கிட்டு போவேன். தலையில் தூக்கிட்டு போய் அங்கே சாப்பாடு எல்லாருக்கும் டொனேட் பண்ணுவாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 10 பேர் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. மாதம் மாதம் ரேஷன் வாங்கிடுவாங்க. ரேஷன் வாங்கி இந்த ஏரியாவில் வந்து டாக் இருக்குங்க, நாயெலாம் இருக்குங்க. மீரான ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. ஸோ 10 கிலோ அரிசி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன், அந்த நாய்க்கெல்லாம் போகிறதுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். அண்டு மீதி ஒரு 5 கிலோ அதே மாதிரி வந்து பருப்பு, எண்ணெய், ரேஷன்லேருந்து வாங்குறது எதுவுமே என் வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சர்க்கரை 1 கிலோ, இது எல்லாமே வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு மூலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிசை இருக்குங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு மூலையில் அவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்க, 2 குழந்தைங்களோட கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அது எல்லாமே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லலைங்க, நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்க. சரிங்களா? இது கொஞ்சம் அதே மாதிரி தாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது உங்கள் பர்சனல் தாங்க, நான் பேசக்கூடாதுங்க, அதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. என்னோட ஐ வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய காலங்களுக்கு பிறகு வந்து என்னுடைய ஐ வந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஏன்னா ஒரு வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாமே உங்க விருப்பம் தான், நான் சொல்றேன். சரிங்களா? ஓகேவா? நான் பண்றேன், நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்களும் இன்னும் என்னை விட அதிகமா பண்ணுங்கன்றேன். சரிங்களா? ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் வந்து மனிதர்கள் இறக்குறாங்க தெரியுமா? அந்த இறக்குறவங்க மட்டும் வந்து அவங்க இறக்குற ஐயை மட்டும் டொனேட் பண்ணாங்கன்னா வந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து பிளைண்ட்ன்ற ஒரு பர்சனே இருக்க மாட்டாங்களாம். ஒரே நிமிஷம் கண்ணை மூடிட்டு நீங்க நடந்து போ, ரெஸ்ட் ரூம் போய் பாரு, மாடிக்கு போய் பாரு, வண்டி ஓட்ட முடியுமா யோசிச்சு பாரு. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருக்காங்க. யாராவது அப்படி யோசிக்கணுங்க, யாருமே அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ என் ஒய்ஃப் கிட்டே யாரும் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஆனால் என் கண்ணு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? நான் கொடுப்பேங்க. நான் டொனேட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துருக்கேங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது இந்த அளவு பண்ணலனாலும் உங்களுக்கு பணம் நல்லா வந்த பின்னாடி பணம் வரும், நம்புங்க என்ன ஒரு முறை நம்புங்க, பணம் வரும். சரிங்களா? ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட பணம் வரும்போது ஒரு 2% 3% தான் நான் சொல்கிறேங்க, ஏழைகளுக்கு உதவுங்க. நல்லா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைங்க, நாமளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. பண்ணுவீங்களா எல்லாரும்? கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுங்க. சரி ஓகே, இன்னைக்கான டாபிக் என்னதுங்க? சேலரி நெகோசியேஷன். நம்ம நிறைய அதை பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றது நான் தனியாகவே அது ஒரு டாப்பிக்கை போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகேவா? சரி ஓகே வின்னர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை பர்த்டேக்கு வந்து நான் டொனேட் பண்ணுவேன், வெங்கடேஸ்வரி போட்டிருக்காங்க. சூப்பருங்க. நானுமே அது மாதிரி தான் பண்றேங்க. என் பையன் பர்த்டே, என்னோட பர்த்டே, என்னோட ஒய்ஃப் பர்த்டே, பையன் பர்த்டேக்கு பெருசாக கேக்லாம் வெட்ட மாட்டோம். கேக் வெட்டி நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டொனேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நான் டொனேட் பண்றேங்க. எவ்வளவு முடியுமோ நம்மளால இருக்கிற காலங்க. இந்த வயிற்றுக்கு மேல சாப்பிட முடியாதுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டா நோய் தான் வருங்க. அதனால வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாருமே நல்லா இருக்கட்டும். சரி ஓகே, சரி ஓகேவா?
சரி, நம்ம கதைக்கு போலாம். நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ தம்பி தங்கைகளா, நீ அதை கூட பண்ணாதன்றேன். நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணு, கடவுள் வந்து உனக்கு அப்படி பிளஸ் பண்ணுவார். கடவுள் வந்து நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிளஸிங்ஸ் உனக்கு வேணும்னு நினைச்சுன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. பிரவீன் இருக்கீங்களா? பிரவீன், உங்க செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெரியன்ட்ட கேளுங்க. நீங்க எக்ஸிட் ஆகலாம்னா நீங்க எக்ஸிட் ஆகிக்கலாம். என்ன மட்டும் ரெக்கார்ட் பண்றான்னு கேளுங்க. என்ன மட்டும் ரெக்கார்ட் பண்ணா பெரியன்ட்ட கேளுங்க. ஓகேனா நீங்க எக்ஸிட் ஆகி நீங்க உங்க வேலையை பார்க்கலாங்க. நான் நிறைய முக போடுவேன் நான். சரிங்களா? நீங்க தம்பி தங்கைங்களா, நான் திரும்ப சொல்றேங்க. ஆனா பணம் கொடுத்துதான் டொனேட் பண்ணணும்னு கிடையாது. அவன் எக்ஸிட் ஆயிட்டான் கேட்காமலே. இவன்ட்ட பெரியன்ட்ட கேட்காமலே எக்ஸிட் ஆயிட்டான். பெரியனா இருக்கியா? ஓகேவா? பெரியனா ஓகேவா? பிரவீன் பெரியனா இருக்கானா? சரி, எனக்கு தனியா ரெக்கார்ட் பண்ணி சொல்லுங்க. சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. தம்பி தங்கைகள், ஆக்சுவலா வந்து நீங்க பணம் செலவு பண்றது கஷ்டமா இருக்கா? என்கிட்ட இல்லைன்னா செலவு பண்ண முடியாதுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களை நேசிக்கிற பீப்புள் கிட்ட உட்காந்து பேசுங்க. வேற எதுவுமே பண்ணாத. ஆக்சுவலா வந்து எங்க அப்பா இருக்காரு இல்லையா, எங்க அப்பா வந்து கடைசி காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் திருநெல்வேலியில படிச்சுட்டு இருந்தேன். வாரம் வந்துருவேங்க. வாரம் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை வந்துருவேன். வந்துட்டு அப்பா கூடயே இருப்பேங்க. அப்பா கிட்ட உட்காந்து காலையில இருந்து சாமி வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும், நைட்டு தூங்குற வரைக்கும் அவருக்கு கால் அழுத்தி விடுறதுங்க, சாப்பாடு அவருக்கு ஊட்டி விடுறதுங்க. அவருக்கு சாமி பாட்டுலாம் பிடிக்கும். அவர் பக்கத்துல உட்காந்து திருவாசகம் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேங்க. அவர் கூடவே இருப்பேங்க. அதெல்லாம் வந்து ஒரு டிவைன் டேஸ்ங்க எனக்கு. ஏன்னா அந்த கடைசி காலங்கள்ல நம்ம இங்க பாருங்களேன், இந்த மிட்-ஏஜ் விட்டுருங்க, குழந்தைங்க, வயசானவங்க, இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்காதுங்க, பேச்சு துணை இருக்காதுங்க, மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். அவங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கும் அந்த மிடில் ஏஜ் கூட நீங்க கவர் பண்ணலாம், தப்பு இல்லை சொல்றேன் நான். இவங்க ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸுங்க நம்ம வாழ்க்கையில. அவங்க கூட பேசுங்க. அதுதாங்க இருக்கிறதுலே உலகத்திலே மிகப்பெரிய வரம் அவங்களுக்கு நீங்க தர்றது. சரிங்களா? ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இந்த போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு எவனோ ஒருத்தன் ஏதோ என்னையே இருக்கு, என் வீடியோ பார்க்காதன்றேன். எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் பேசிட்டு இருப்பான், அதை பார்க்காத. உன் குழந்தைகிட்ட பேசு, உன்னை நேசிக்கிறவங்ககிட்ட பேசு, அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. பாருங்க, உங்க மனசு இருக்கிற பாரம் குறையும், நிறைய கான்ஃபிடன்ட் கிடைக்கும், உனக்கு நிறைய நிறைய விஷன் கிடைக்குங்க. சந்தோஷமே அவங்க கிட்ட தாங்க இருக்கு. நீ எங்கேயோ போய் தேடாத. நான் தான் சொல்லுவேன், விஜய் படம் பாரு, அஜித் படம், அந்த வெங்காயம் தின்ட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டானுங்க. அவன் படத்தை பார்த்து நீ அவனை சம்பாதிக்க வச்சுட்டு இருக்காத. நீ உன் பிள்ளைக்கு எதனா போய் வாங்கி கொடுத்து பாரு, அது சூப்பரா இருக்கும். புரியுங்களா? ஓகே, அந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? வேர்ட்ஸ்ல திங்க் பண்ணுங்க. சரி, ஓகே, அட்வைஸ் போதுங்க. ஸோ சீக்கிரம் பாருங்க, 2 நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுங்க, இன்னொருத்தான் ஃப்ரெஷ்ஷாக. இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஒருவேளை உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து லைக் ஒரு ரெஸ்யூம்ல போடுறன்ற பட்சத்துல வந்து அந்த சேலரியை விட அதிகமா நீங்க எதிர்பார்க்கலாம். நீ ப்ரீவியஸா வாங்கின சேலரி அதுக்கு அதை விட அதிகமா எனக்கு வேணும். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா சேலரியே இல்லைனாலும் போயிடு. இதுதான் கான்செப்டுங்க. ஓகே, சேலரி இல்லைனாலும் போயிடு. சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் ஐடியில இருக்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன்னா, நான் ஒரு கம்மி சேலரி வாங்குறேன் அப்படின்னா எப்படி பேசுறது? சார், ஆஸ் a data analytics engineer, I'm expertise in Python programming, Excel and SQL, sir. Also, like I've done a lot of projects in Power BI and Tableau, and I got a hands-on experience in developing the projects. So I'm previously I'm getting 10,000 salary, sir. I'm expecting salary based on company standards, sir. It's my dream company, sir. I'm looking for a good career, sir. That's it. அவ்வளோ முடிச்சு வேற எதுவும் பேசாத. இதே வந்து நீ ஒரு 30,000 40,000 வாங்குறன்ற பட்சத்துல வந்து அதே தாங்க. I'm getting 30,000 as a salary, like a previous salary. I'm expecting salary based on company standards, sir. It's my dream company and it's my dream job, sir. So I'm not looking அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. I'm not looking for good salary அப்படின்னு சொல்லாத, முடிச்சிரு. It's a dream company and like I love this job, sir. எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்றத மட்டும் சொல்லுது. எனக்கு இந்த வேலை வேணுன்றது எப்படி சொல்றேன்னா, இட்ஸ் மை ட்ரீம் ஜாப் சார் அண்ட் ட்ரீம் கம்பெனி சார் சொல்லி முடிச்சிரு. அதோடு முடிச்சிருங்க. எக்ஸ்ட்ரா பேசாதீங்க. பணத்துக்கு மட்டும் ஆசைப்படாத. பணம் வேணாம், நமக்கு பணம் வேண்டாம். புரியுதா? ஓகேவா? நீ உள்ள நுழைஞ்சிட்ட அப்படின்னா பணம் கொட்டும். என்ன நம்புங்க, பணம் கொட்டும். சரி, இங்க பாருங்களேன். சரி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஆக்சுவலா வந்து இந்த வார் இருக்கிறதுனால வந்து ஸ்லோ டவுன் ஆகும்னு சீனை போடுறானுல்ல. வார் எவ்வளவு நாள் போயிடும்? 6 மாசம், 1 வருஷம்,
ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கணக்கு எத்தனை வருஷம் 10 வருஷம் நடத்தணும்ல வாரு எல்லாம் சாக வேண்டியதுதான். அப்படிலாம் நடக்கவே நடக்காது. there will be an end. எக்கானமி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா எக்கானமி டவுன் ஆயிடுச்சு. அவன் நிறுத்தியா அவனோட கட்டாயத்துல இருக்கான். அவன் நிறுத்துவான். நிறுத்தும் போது எல்லாம் அணுகுண்டலம் போட்டாங்களா, எல்லா பில்டிங் வீணா போயிடுச்சா, இப்ப அந்த பில்டிங் கட்டுவானுங்க, அந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவானுங்க. இங்க இந்த பயலுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் அவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிடும். இங்க வேலை செய்யற இங்க படிச்சுட்டு இருக்க நெட்வொர்க்கிங் படிக்கிற கிளவுட் படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும். கேரண்டி எழுதி வச்சுக்கலாம். காட்டு போய் மூஞ்சிலே ஒழுங்கா நீ படிக்கணும். நீ படிக்காம வேலை கிடைக்கலாம், அது நான் பதில் இல்லை. நீ படிக்கணும், நீ ஒழுங்கா ப்ராஜெக்ட் பண்ணணும், நீ ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணா. நான் இப்பவே வார்த்தை கொடுக்குறேன், நெட்வொர்க்கிங் கிளவுட் படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும். ஏன் இந்த வார் முடிக்கும் போது அநியாயத்துக்கு வாண்டட் இருப்பீங்க. ஆனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாமே தாங்க சொல்றேன், எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க. இந்த வார் முடியும் போது இடிஞ்ச எல்லாத்தையும் கட்டுவானுங்க, திரும்பவும் கட்டுவானுங்க எல்லாமே. அப்ப கட்டும் போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு திரும்ப சாஃப்ட்வேர்லாம் அழிஞ்சு போயிருக்கும், நிறைய நடந்திருக்குங்க. எல்லாமே சிஸ்டம் ரெக்கவர் ஆகுங்க. புரியல? ஓகேவா? அந்த ஆயில் கம்பெனி எல்லாமே அடிச்சிட்டாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ரெக்கவர் ஆகும். அப்ப அந்த ஆயில் கம்பெனிக்கு தேவையான சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுப்போம், டேட்டா ஒரு ரிசர்ச் பண்ண டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுப்போம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க நெட்வொர்க்கிங் கிளவுட் எடுப்போம். ஸோ அப்படின்னா வந்து இந்த வார் முடியும் போது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் உருவாக வாய்ப்புகள் ரொம்ப வரும். சரிங்களா? ஓகேவா? உடனே வாரம் முடிஞ்சு அடுத்த நாளே வருமானம் வராது. ஒரு வாரம் ஒரு மாசம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க ரெக்கவர் பண்றதுக்கு எல்லாத்தையும். புரியுங்களா? ஓகேவா? அது வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டத்துல இருப்போம். ஆனா இப்போ சுச்சுவேஷன் பார்த்தா அப்படி தெரியல, எல்லாருக்கும் வேலை கட்சி தான் இருக்கு. அதை நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. அப்போ வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நீங்க நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 22,000 போயிடுச்சுங்க, 22,000 சில்லறை இருந்துச்சுங்க. இப்ப 24,300-400 ஓடிட்டு இருக்கு. 24,300-400 ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 22,500 போனது. இந்த நம்ம இந்தியாவுடைய நிப்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா 24,000 அதான் ரேஞ்சுங்க. அதுக்கு வந்துருச்சுங்க. அப்படின்னா எக்கானமி பூஸ்டப் ஆயிட்டு வருதுன்னு அர்த்தம். நீங்க ஷேர் மார்க்கெட்டை வச்சு சொல்லிடலாம் இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குன்ட்டு. அதனால நீங்க ரொம்பலாம் பயப்படுற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா சொல்ல வேண்டியது, சார் I'm a network engineer, sir, and also a fresher, sir. Fresher சொல்ல வேண்டாம். I'm a network engineer with 6 months of internship experience, sir. I've done internship, sir. ஓகேவா? I got an in-depth knowledge in cloud computing and cyber security. I'm expecting this to be based on company standards, sir, and it's a dream company and it's a dream job, sir. அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. வேலை வேணுன்றதே ட்ரீம் கம்பெனி ட்ரீம் ஜாப்னு சொல்லி முடிச்சிரு. அதே மாதிரி இன்டர்வியூ முடிக்கும் போது கிளம்ப தேங்க்யூ வெங்கட், யூ கேன் லீவ் அப்படின்னா வந்து, சார் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சார் இட்ஸ் கிரேட் டைம் சார். சார் வீட்டிலாம் கேட்டதா சொல்லுங்க சார் சொல்லிட்டு வந்துருக்கு. பர்சனலா லைட்டா டச் பண்ணிட்டு, சார் வீட்டிலாம் கேட்டதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் எப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சத்தியமா அந்த கடைசி டைலாக் வேலை கொடுப்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்டா அடிச்சுட்டு வந்துரு. புரியுதுங்களா? சென்டிமெண்டா அடிச்சுட்டு வந்துருங்க, பட்டை கிளப்புங்க. ஓகேவா? கரெக்டா பிளான். சேலரி மட்டும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துருங்க. அதே மாதிரி வேலை கிடைச்சா போதும், வேலை கிடைச்சா போதும் மட்டும் நீங்க கிடைக்கும். வேலை கிடைக்கும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். நம்பிக்கையோட போராடுங்க. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா மீட் பண்ணுங்க. நாளைக்கு திரும்ப நம்ம 3 மணிக்கு மீட் பண்ணலாங்க. ஓகேவா? ஓகேவா தம்பி தங்கிக்கலாம்? எல்லாருமே படிங்க, எல்லாருமே படிங்க. ஓகே, எல்லாருமே படிங்க. சரிங்களா? ஓகேவா? மண்ணின் மீது ஆணை, தாய் தமிழின் மீது ஆணை.